இவங்களுக்கு 200 மீட்டர் ஆழமுள்ள ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு அடியில ஒரு பெரிய பிளாஸ்டிக் டேங்க் கிடைக்குது. அதுக்குள்ள போய் தான் எல்லாருமே அவங்களுடைய உயிரை பாதுகாத்துக்க போறாங்க. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லா இப்ப தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்கு. இவங்க அதுல மூழ்கிட்டாங்கன்னு சொன்னா அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இப்ப எல்லாருமே அந்த ட்ரம்முக்குள்ள போன பிறகு ஜாக்குங்கிற ஒருத்தர் மட்டும் உள்ள இருந்துகிட்டு அந்த மூடியை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியில இருந்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அவங்களுக்காக இவரு தன்னுடைய உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இப்ப அவங்க எல்லாருக்குமே குட் பை சொல்றாரு. அதே நேரத்துல இப்ப அங்க அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சு அண்டர் கிரவுண்டும் இப்ப ரொம்ப வேகமா நிரம்ப ஆரம்பிக்குது. இப்ப ஜாக்கும் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிறாரு. உள்ள இருக்கிற அவருடைய பையன் எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறான். தண்ணி நிரம்ப நிரம்ப இப்ப அந்த ட்ரம் கொஞ்சம் கொஞ்சமா மேல மிதந்துகிட்டே வருது. அப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய பாறை அப்படியே அந்த ட்ரம் மேல விழுந்து அந்த ட்ரம் திரும்பவும் கீழே போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு சின்ன கல்லுல இடிச்சு அதோட டைரக்ஷன் மாறி போய் திரும்பவும் மேல வருது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அந்த ட்ரம் அப்படியே முழுசா மேல மிதந்து போக முடியாம இடையில இருந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்கள்ல சிக்கி அப்படியே அங்கேயே மாட்டிக்குது. அதனால உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எகிரி எகிரி குதிச்சு அந்த ட்ரம் போட்டு இடிச்சு அதோட டைரக்ஷனை மாத்தி விடலான்னு பாக்குறாங்க. ஆனா அது மாறவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த ட்ரம் அந்த சிக்கிக்கிட்டு இருந்த ஒயர்கள்ல இருந்து எப்படியே திரும்பவும் மேல வருது. அப்படி வேகமா மேல வந்துகிட்டு இருந்த ட்ரம் அங்க நீட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டீல் பைப்ல போய் அப்படியே சொருகிக்கிட்டு தண்ணி வேகமா உள்ள வர ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாருமே சேர்ந்து அந்த பைப்ல கையை வச்சு அடைக்கிறாங்க. ஆனா அப்ப கூட தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஜாக் தான் வெளியில இருந்துகிட்டு தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரம் எட்டி உதச்சிக்கிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமா உதச்சிக்கிட்டு இருந்ததுல ஒரு வழியா அந்த பைப்ல இருந்து அந்த ட்ரம் எப்படியே வெளியில வந்துருது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அந்த பெரிய ஹோல்ஸ் வழியா உள்ள தண்ணி இன்னும் ஃபோர்ஸா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உள்ள இருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா இப்போ ஒரு வழியா அந்த ட்ரம்மும் மேல மதந்து போக ஆரம்பிக்குது. நம்ம ஜாக்கோ அந்த நபருடைய கையை பிடிச்சிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அது ரொம்ப ஸ்பீடா மேல போறதுனால அவரால் அதை பிடிக்க முடியாம அப்படியே தண்ணி கடியிலேயே மூழ்கிறாரு. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டவசமா எப்படியோ அந்த ட்ரம்ல சிக்கிக்கிட்டு இருந்த கேபிள்ல அவருடைய காலும் சிக்கிக்கிட்டு அவரும் அந்த ட்ரம்மோட சேர்ந்து ஸ்பீடா மேல வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அந்த ட்ரம் இப்போ வெற்றிகரமா மேல சர்ஃபேஸ்க்கு வந்துருது. அது அங்க இருந்த ரெஸ்கியூ டீமும் பாத்துறாங்க. அதே நேரத்துல அந்த ட்ரம்ல இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும் போல அது வழியா தண்ணி வேற உள்ள வர ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஜாக் என்ன பண்றாருன்னா அந்த ட்ரம் மேல ஏறி அப்படியே அதோட மூடியை ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஓபன் பண்ணி விட்டுறாரு. கடைசியில ஒரு வழியா ரெஸ்கியூ டீம் ஒரு கிரேனை வச்சு அந்த ட்ரம்மையே அப்படியே மேல தூக்கி அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறாங்க.